வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்தியா. இன்றைய முக்கிய செய்திகள். மாணவிக்கு பாலியல் சீண்டல், மீனவர்கள் போராட்டம் அறிவிப்பு. புதுச்சேரியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காவிட்டால் புதுச்சேரி முழுவதும் போராட்டம் நடத்துவோம். பள்ளி நிர்வாகத்தின் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மீனவ கிராம மக்கள் எஸ்பி முன்னிலையில் 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தீர்மானம் நிறைவேற்றி அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். ஜெயலலிதா நகைகள் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 27 கிலோ நகைகள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. 2 நாட்களாக நடைபெற்ற சரிபார்ப்பு பணிகளுக்கு பின் ஒப்படைத்தது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம். சாதியை நிலைநிறுத்த சங்கம் தொடங்குவது சரியா? சாதியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் சங்கம் தொடங்குவது சரியா? சாதிகள் இல்லையடி பாப்பா என சொல்லி கொடுத்துவிட்டு பள்ளி வாயிலில் சாதி பெயர் எழுதலாமா? சாதி பெயரில் சங்கம் துவங்க முடியுமா? சாதியை நிரந்தரமாக்குவதை அந்த சங்கம் இலக்காக கொள்ள முடியுமா? சாதி சங்கங்கள் நடத்தும் கல்வி நிறுவனங்களின் பெயரில் சாதியை சேர்த்துள்ளனர். சாதி பெயரை கொண்ட கல்வி நிறுவனங்களில் சாதிகள் இல்லையடி பாப்பா என பாடம் நடத்தும் நிலையே உள்ளது. பள்ளிக்கூட நுழைவு வாயில் சாதி பெயர் உள்ளது தொடர்பாக தமிழக அரசின் பதில் என்ன என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 800 குறைந்து ரூபாய் 63,120க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 100 குறைந்து ரூபாய் 7,890க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 108க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மீண்டு வந்த இலங்கை. ஒருநாள் தொடரில் ஆஸ்திரேலிய அணியை முதல் முறையாக ஒயிட் வாஷ் செய்து இலங்கை அணி சாதனை பெற்றுள்ளது. 2-0 என்ற ODI தொடரை கைப்பற்றி அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இலங்கை பெற்ற மிகப்பெரிய வெற்றி இதுவாகும். CBSE பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கப்பட்டன. CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் இன்று முதல் தொடங்கப்பட்டன. காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை தேர்வுகள் நடைபெற்றன. 10ஆம் வகுப்புக்கு மார்ச் 10ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி வரையும் தேர்வுகள் நடைபெற உள்ளன. சாராய விற்பனை அல்ல, முன்விரோதம்தான் காரணம் என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மயிலாடுதுறையில் 2 உயிரிழந்த விவகாரத்திற்கு சாராய விற்பனை காரணம் அல்ல. ஒரே தெருவில் வசித்த இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறே சம்பவத்திற்கு காரணம். தினேஷ், மூவேந்தர் ஆகியோர் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. சம்பவ தினத்தன்று மூவேந்தன் உள்ளிட்டோர் தினேஷிடம் தகராறு செய்து தாக்கியுள்ளனர். தடுக்க வந்த ஹரிஷ், சக்தி ஆகியோரை மூவேந்தன் உள்ளிட்டோர் கத்தியால் தாக்கியுள்ளனர் என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளனர். பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை. கிருஷ்ணகிரியில் 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த ஆங்கில ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார்.